சார்பாக அனைவரையும் இன்றைய நிகழ்வினுடைய சிறுகைத்தொலை முயற்சிகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் வந்து இந்த பென்சில் ஆர்ட்ஸும் வந்து டூல் மட்டும்தான். நீங்கள் இப்போ இதில் பார்த்துட்டு போனாங்க. திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா மோரில் ஒரு கொஞ்சம் தான் கிடக்குது. பார்த்தீங்கன்னா எங்களோட யாழ்ப்பாணத்திலேயே உற்பத்தி செய்யப்படுகிற பசுவிலேருந்து வணக்கம். இன்றைக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நல்லூர் பிரதேசத்தில் இன்றைய தினம் ஒரு கண்காட்சி ஒன்று செய்யணும். அது என்னதுக்கான இது பார்த்தீங்கன்னா நல்லூர் பிரதேசத்துக்கு அன்பித்திருக்கிற மக்கள்கிட்ட உள்ளூர் உற்பத்திகளை வச்சு ஒரு கண்காட்சி முன்னெடுக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட சுயதொழில் ஊக்குவிப்பாளர்களுக்குரிய ஒரு சந்தைப்படுத்தல் முகமாக தான் இது செய்யணும். அது சம்மந்தம் இந்த காலை அமைய போது மறக்காமல் அவைகளுக்கு ஒரு ஆதரவை தாங்கும். முடிஞ்சு அவங்க ஒரு சேவ் பண்ணி அவைகள்கிட்ட உற்பத்தி பொருட்களை பண்ணுறதுக்கு அவைகளுக்கு உதவி செய்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காலையை பார்ப்போம் ஃபுல்லாக அவைகள் என்னென்ன உற்பத்தி பொருட்கள் வச்சிருக்கணும். அந்த வகையில் எங்களுடைய வருகையேற்று வருகை தந்திருந்த அதிதிகள் அனைவரையும் இருவரும் கூப்பி அகமகண்டு வருக வருக என வரவேற்றுக் கொண்டு இன்றைய நிகழ்வினுடைய அழைத்திருக்கிறோம். தொடர்ந்து நல்லூர் பிரதேசத்துடைய உதவி பிரதேச செயலாளர் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கிறோம். சிவகரன் ஐயா அவர்களை மங்கள சரணை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கிறோம். நன்றி. தொடர்ந்து திருநெல்வேலி வங்கிகள் சார்பாக அனைவரையும் இன்றைய நிகழ்வினுடைய நாளாவினை வெற்றி 2026ஆம் ஆண்டினுடைய சமுர்த்தி அபிமானி வர்த்தக கண்காட்சி நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு அனைவரையும் அன்புடன் வேண்டியிருக்கிறோம். என்னென்ன பொருட்கள்னு சொல்லி காட்சிப்படுத்தி அதிலே வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அத்தனை பொருட்களும் எங்களுடைய சுயதொழில் முயற்சி கௌரவம் அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கப்பட வேண்டும். இதெல்லாம் வந்து வீட்டு தோட்டத்தில் செய்யப்பட்ட மரக்கறியெல்லாம் அதுதான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். இல்லாத தரமான அந்த வகையில் பயனாளிகளுடைய கடன் வசதிகளை மென்மேலும் அவர்களுக்கு ஊக்கப்படுத்தி அவர்களுடைய தொழில் வாய்ப்பினை அதிகரிப்பதே எங்களுடைய நோக்கம். 2026ஆம் ஆண்டினுடைய சமுர்த்தி அபிமானி கண்காட்சி விற்பனை சந்தை நிகழ்வினுடைய டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ரோஜெல்லாம் நீங்களே நீங்க சொல்றீங்க மெட்டீரியல் சொல்லுவாங்க கூட
கொண்டு வரைக்க தெரியும் தானே கையிடம் செய்யணும் கையிடம் செய்யணும் பென்சில் ஆடுனீங்க பென்சில் ஆட ஓடுதா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா இந்த புள்ளி இல்லை இல்லை அவார்டு தர்ஷினி சாரி பேப்பரில் செய்திருக்கீங்களோ சும்மா வடிவுக்கு வைக்கிறேன் செய்யவில்லை நீரப்படக்கம் இவ்வளோ மைண்ட்லாம் கட் பண்ணுறேன் வேண்டி வச்சிருக்கீங்க இருக்கிற பேப்பரில் செய்யப்பட்டது எல்லாம் சமுர்த்தி பொருட்கள் அனைத்தும் விற்பனை ஆகிக் கொண்டிருக்கிறார். அது ஒரு சிறப்பம்சமாகும். தங்களுடைய நாட்டில் தற்போது ஏற்படுகின்ற அசாதாரண சூழ்நிலைகளான பொருட்களுடைய விலைகள் விலையேற்றம் கண்ட போதிலும் சமுர்த்தி பயனாளிகளினால் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பொருட்கள் ஒவ்வொருவரும் பெற்று வாங்கக்கூடிய வகையிலே இந்த பொருட்கள் அனைத்தும் இங்கே விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அவர்கள் அதனை தரமாகவும் விலை உயர்ந்த பொருட்கள் இதன் வாங்கல சமுர்த்தி பயனாளிகளுடைய 2026 இடத்திலிருந்து சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாண மாவட்ட செயலர் அவர்களோடு இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய நல்லூர் பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் உதயகுமார் அம்மையார் அவர்களும் மற்றும் எங்களுடைய நல்லூர் பிரதேச செயலகத்திலிருந்து நேற்று மாற்றம் பெற்று சென்ற தரப்பாளர் அவர்களுக்காக புதிதாக நல்லூர் பிரதேச சிறு கைத்தொழில் முயற்சியாளர்களை இனங்கண்டு சும்மா டெக்கரேஷனுக்கு அடையாளம் வச்சு இதோட ஆஃபீஸும் சென்டர் தான் இங்கே டவல் இருக்கு அது ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு வேண்டிய என்ன விலையம்மா நீங்க சச்சனீங்களா இல்லை வேண்டி நீங்க முக்கியமாக உடுப்புல செய்யறேன் நமக்கு மேலே போடுறாரு ஒரு சீட்டு சமுர்த்தி அபிமானி சிறிய நாட்களில் முயற்சியினை ஊக்குவிக்கும் வகையிலே அவர்களுக்காக
கடன்களை சமூக வங்கிகள் வழங்க காத்திருக்கின்றன. அந்த வகையிலே சமூக வங்கிகளால் வழங்கப்படுகின்ற கடன்களை பெறுகின்ற பயனாளி இதில் பாருங்க, இந்த வீட்டிலே அவையில் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த மரக்கறி கன்றுகள், அதாவது நாட்டு கன்றுகள் இந்த இடத்துல இருக்குது. திறமையாளர்கள் தங்களை வழிகாட்டும் வரைக்கும் தங்களுடைய திறமைகளை நிச்சயம் வெளிப்படுத்தப்படலாம். அவர்கள் பெற வேண்டும். அவர்களுக்கான ஆதரவு கரங்களை நிச்சயம் விருந்தினர்கள் மற்றும் பிரதேச செயலக உத்தியோகர்கள் சமூக பிரிவினரால் கடன் வழங்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய முயற்சியில் ஈடுபட்டு சிறு கைத்தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற பயனாளிகள் பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நிகழ்வானது சமூக பிரிவினரால் புத்தாண்டுக்கு முன்னம் வளமையாக இவ்வாறான புத்தாண்டு சந்தை ஒழுங்குபடுத்துவது காலகாலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே இந்த புத்தாண்டு சந்தையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பயனாளிகள் தங்களுடைய முயற்சிகளிலே ஈடுபட்டு ஒரு பொருளாதார நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு ஒரு சிறிய வருமானத்தை அவர்கள் ஈட்டிக் கொள்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த முயற்சி நாளடைவிலே ஒரு பெரிய முயற்சியாக மாற வேண்டும். அதற்கான வழிவகைகள், அதற்கான உங்களுக்கான பயிற்சி நெறிகள், உங்களுக்கான கடன் வசதிகள் மற்றும் இதர வசதிகள் பிரதேச செயலகத்தில் நீங்கள் ஒரு விண்ணப்பிக்கின்ற பொழுது அதற்கான மேற்கொண்டு தொடர் நடவடிக்கைகள் எங்களால் மேற்கொள்ள முடியும். தற்போதைய நாட்டினுடைய பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கு பல வகையான திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் சமூக சக்தி அல்லது பிரஜாசக்தி என்கின்ற ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்திலேயும் இந்த உற்பத்தி பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு பல நன்மைகள், பல வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய அந்த நீங்கள் வசிக்கின்ற அந்த கிராமத்திலே அந்த பிரஜாசக்தி அல்லது சமூக சக்தியிலே நீங்கள் இணைந்து உங்களோட கோரிக்கைகள், உங்களுடைய தேவைப்பாடுகள் போன்றவற்றை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். நாங்கள் விரும்புகின்றது எதிர்காலத்திலே உங்களை ஒரு பெரிய முயற்சியாளர்களாக நாங்கள் பார்க்க வேண்டும். எந்த ஒரு முயற்சியாளரை நாங்கள் பார்க்க வேண்டாம். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆரம்ப காலங்களிலே மிகவும் ஒரு சிறிய ஒரு தனியார் நபராலே ஈடுபடுத்தப்பட்ட ஒரு முயற்சியாண்மை தான் காலப்போக்கிலே அவர்கள் ஒரு தொழிலதிபர்களாக மாறி 40, 50, 60 பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி கொடுத்து அந்த முயற்சியிலே ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறான ஒரு முயற்சியிலே நீங்களும் ஈடுபட்டு எதிர்காலத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களை கூறக்கூடியதாக அல்லது உங்களை கைகாட்டி பெருமைப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆரம்ப காலங்களிலே நாங்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றுவதற்கு சிறிய முயற்சியிலே நாங்களும் பங்களிப்பு செய்திருக்கின்றோம் என்று கூறுகின்ற அளவிற்கு நீங்கள் வளர வேண்டும். அதை பார்த்து நாங்கள் பெருமைப்பட வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். சத்யன் அனுஷியா அவர்களை சிறுகை தொழில் முயற்சியாளர் அவர்களுக்கான அந்த ஊக்குவிக்கும் முகமாக அந்த கடன் வசதியினை கண்டியங்காட்டு சக்தி வங்கியினால் இந்த பயனாளிகளுக்கு வழங்கி இருக்கின்றோம். உதவி பிரதேச செயலாளர் அவர்கள் பெயர் என்ன, எந்த பிரிவில் நீங்கள் கடமையாக? 726. இந்த தொழில் நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த தொழில் ஈடுபட்டு? 2010 இந்த தொழில் செய்யும். இந்த பொருட்களை உங்களுடைய ஒரு எனக்கு கணவர் இல்லை, மகன் 27 வருஷம் இந்த மகன் மனுஷன் உணவாம் ஆண்டு கணவர் இன்று வரையும் ஒரு என்னோட முயற்சியால் வாழ்த்துக்கலாம். முயற்சி தான் நிச்சயம் திருமணியாக ஒரு சமைக்க நாங்கள் உதவி செய்யணுமா? இல்லை, வேண்டிய உதவி இல்லை, ஒன்றும் இல்லை. என் கணவருக்கு என்ன எத்தனை வருஷம் 90ஆம் ஆண்டு கணவா போகணும். மகன்
இயக்கத்திலேருந்து இயக்கம் பண்ணுறவங்க நான் ஒன்றும் அறிவிக்கல. ஒரு வீட்டில் ஒரு படத்தை கண்டு மற்றபடி பொறுக்க முடியாமல் தான் மண்டை வலிக்குது. எனக்கு யோசனை டாக்டர் சொல்கிறேன், நான் யோசனை ஒழுங்கி விசாரி மேலே ஒரு நிற்பேன். அதுக்கு ஐதுகளை தட்டி இதுகளை செய்யணும். இது விற்கிறது ரெண்டுமே இதை தான் செய்யணும். இந்த உணவுப் பொருட்கள் நீங்கள் எவ்வாறு எப்படி கற்றுக்கொண்டீங்க? நான் என்னோட பரம்பரையை சேர்த்துனுக்கிறேன். நான் அந்த காலத்துலேருந்து கடை இருந்து தான் கடையில் கொடுத்து இந்த உற்பத்தி பொருட்களை நீங்கள் வேற கடைகளுக்கு கடையில் கொடுக்குறாண்டா ஆனால் உங்களுடைய வீட்டில் ஏற்பட்ட பயங்கர சொந்த மொழி இல்லாத நேம் அடிக்கலாம். நீங்கள் விசேஷங்களை செய்து கொடுக்குறீங்க, கல்யாண வீடுகள் அது இதெல்லாம் செய்து கொடுக்குறீங்க. நல்ல டேஸ்டாக செய்திருக்கு. என்ன ஒரு உங்களுடைய பொருட்களின் விலைகள் எப்படி இப்போது எங்களுடைய நாட்டின் பொருட்களுக்கு 57 நீங்களும் விற்கும். ஆனால் 50 ரூபா விற்கும். இதெல்லாம் 100 அம்மாவினுடைய குடும்பத்தில் பலதரப்பட்ட இன்னல்கள் துன்பங்கள் ஆற்றியிருந்த போதிலும் தன்னுடைய விடாமுயற்சியின் காரணமாக சிறு தொழில் முயற்சியாளர்களுக்கு உள்வாங்கப்பட்டு அவனுடைய தொழில் இன்னும் சிறக்க வேண்டும். அவர்கள் மீது திணைக்களங்கள் மீது அவனுடைய வயதையும் பொருட்படுத்தாமல் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றார். நன்றியம்மா, உங்களுக்கான பார்வை நிச்சயம் திணைக்களங்கள் மீது பார்வை கொண்டிருப்படும். அதுக்கான வழிவகைகள் எங்களால் மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த இடத்தில் குறிப்பிடுவோம். வாழ்த்துக்கள். நன்றி. ஆமாம், உங்களுடைய பெயர் நீங்கள் இந்த பிரிவில் இருந்து வாங்க. 17 பிரிவில் இருந்து மாறி உங்களுடைய இந்த காட்சி பொருட்கள் விற்பனை பொருட்களினுடைய பெறுமதிகள் இப்போதைய நாட்டினுடைய 100 ரூபா, இந்த 50 ரூபா. அது அந்த ஊறுகாய் என்ன மாதிரி நீங்கள் தயாரித்ததா? நீங்கள் தயாரித்ததா? இது எவ்வாறு செய்கிற நீங்கள் சொல்லுவோம். பேக்கெட்டின் விலை என்ன விலை? 25. நீங்கள் வேறு கடைகள் சந்தைகள் கொடுக்குறீங்களா? ஏன் அதை நீங்கள் போல தூரத்து கஷ்டப்பட்டு முயற்சியாக செய்து கொண்டு வர்றதை இன்னொரு கடைகளில் கொடுக்க போகிறேன். அம்மா மருந்தில்லா மரக்கறிகள் வியாபாரம் செய்கிறாவா, மக்கள் எல்லாம் கேட்டு வேண்டினம் மருந்தில்லா மரக்கறிகள்னு சொல்லி. நீங்கள் எந்த பிரிவில் இருந்து வாரீங்க? 17. இந்த மரக்கறி சந்தை நீங்கள் வீட்டு தோட்டம் இது நீங்கள் இங்கே தான் இதை விற்பனை செய்கிறீங்களா இல்லாட்டி வேறு இடத்துல எந்த மார்க்கெட்டில் நீங்கள் உங்களோட பொருட்களை காட்சிப்படுத்துவீங்க? வீட்டோடு தான் உங்களுடைய விற்பனை வைக்கிறது. இந்த பொருட்களில் எந்த விதமான ஒரு மருந்துகள் கலப்படங்கள் இல்லை, இல்லாதபடியே தான் எங்கள் நுகர்வோர் உங்களுடைய பொருட்களை அதிகமாக நுகர்வு செய்து இந்த பொருட்களை நீங்கள் முயற்சி தூண்டல் எவ்வாறு ஏற்பட்டது உங்களுக்கு? குறைக்க வேண்டாம். உங்களுடைய வயது என்ன? இந்த வயதில் இப்படி ஒரு தொழில் நீங்கள் ஈடுபட்டு செய்து கொண்டிருக்கிறது உண்மையிலே பாராட்டப்படக்கூடிய விஷயம். இந்த வெள்ளாரைகள் எல்லாம் நீங்கள் வீட்டிலே இருக்கிற அனைத்து பொருட்களும் உங்களுடைய வளாகத்தில் சிறு தோட்டத்தில் இருந்து பெறப்பட்ட பொருட்கள். நாளாந்தம் உங்களுடைய வருமானம் எவ்வளவு வரும்? இந்த உங்களுடைய அப்போ அப்போ நீங்களே அதை விற்பனை செய்து அதுக்கான விலையோடு அப்போ நீங்கள் விற்கும்போது எவ்வளோக்கு விற்கிறீங்க? 50 ரூபாய் கொடுக்குறீங்க. இந்த வீட்டில் வாழை தோட்டங்களும் அதிகமாக இருக்குது. இந்த உற்பத்திகள் நீங்கள் இதை
அதிகமாக இன்னும் நுகர்வு ஏற்படும் போது உங்களுக்கு கடன் வசதிகள் ஏற்படும் தானே? அதனுடைய கடன் வசதிகள் எங்கே சமுத்தி வங்கிகளில் பெற்றதுண்டா? ஏன் அதை நீங்கள் நாடையில் ஏன்னா உங்களுடைய இந்த சிறு கைத்தொழில் நிச்சயம் ஒரு விசாலமாகவும் பெரிதாகவும் மாற வேண்டும். ஏனென்றால் நீங்கள் விற்கிற பொருட்கள் எந்தவித வகையிலையும் மருந்தடிக்கப்படாத கலப்படமற்ற தூய்மையான கீரை வகைகளை விற்று கொண்டிருக்கிறீர்கள். நுகர்வோர் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய முயற்சி வெற்றியளிக்க வேண்டும். உங்களுக்கு ஏதாவது கடன் வசதிகள் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிரிவு வங்கியில் நாடி அந்த கடன் வசதிகளை பெற்று உங்களுடைய தொழில் முயற்சி மேலும் அடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பெயர் இந்த பிரிவில் இருக்கிறார்? நான் ஒரு 5 வருஷமாக தவறும் பேரில் அரசு நடத்தி முக்கியமாக பனங்கிழங்கு, மாம்பழம். பனங்கிழங்கு அதை அவித்து புழுப்பொடியல் போடுவேன். புழுப்பொடியல் மிஞ்சினால் அதை அரைத்து மாவாக்குவது, குழந்தை சாப்பிட்றதுக்கு. பச்சை ஒடியல் மிஞ்சினால் பச்சை மாவாக்குவேன். அல்லது மிளகாய் மிஞ்சினால் அதை அவித்து காய விட்டு மிளகாயாக்குவேன். எல்லாத்தையும் செய்து கொண்டு இப்பவும் இருக்கிறேன். என்னுடைய 25 வயசுலேருந்து 67 வயசு வரைக்கும் ஒரு 19 நாள் இருக்குது. எனக்கு 67 வயசு. 67 வயசு வரைக்கும் இந்த தொழிலை செய்து இருக்கிறேன். ஆனால் முதலாவதாக நான் தொடங்கினதே மாம்பழ வியாபாரம். ஆனால் என்னை கொண்டு அந்த மாம்பழம் அத்தனையும் விற்றுட்டேன். அவருக்கு மாம்பழம் என்ன பெயர்? செல்வராணியினுடைய 25 வயதிலிருந்து தன்னுடைய அந்த முயற்சியை, தொழில் முயற்சியை ஈடுபட்டு இப்போது 67 வயது வரைக்கும் அதனை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பொருட்கள், மரக்கறிகள் எந்த வகையிலுமே கலப்படம் இல்லாமல், நஞ்சு கலக்கப்படாமல் வீட்டிலே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை இந்த இடத்திலே விற்பனை செய்கிறார். மாம்பழம் ஆரம்பத்திலே விற்கப்பட்ட ஒரு பயனாளி தான் தற்போது புழுக்கொடி மா மற்றும் மருந்துகள் கலக்கப்படாத மரக்கறிகள் மற்றும் செத்தல் மிளகாய் போன்ற பலதரப்பட்ட உற்பத்தி பொருட்களை இப்போது விற்பனை செய்து தன்னை ஒரு சிறு கைத்தொழில் முயற்சியாளர்கள் என்ற பெயரிலிருந்து விற்பனைக்குள்ளார். உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஒன்றுதான். இந்த பொருட்களை நீங்கள் என்ன விலைக்கு விற்கிறீர்கள்? நான் கால் கிலோ புழுக்கொடியன்மா 150 ரூபா, பனங்கிழங்கு ஒடியல் 150 ரூபா கால் கிலோ, பச்சை ஒடியல்மா 150 ரூபா, மாம்பழம் 80 ரூபாய்க்கு விற்கிறேன். அவனுடைய ஆரம்ப தொழிலே மாம்பழம் விற்றனால் அதனை கொண்டு வந்த அனைத்து மாம்பழங்களும் விற்பனை ஆகிவிட்டு மகிழ்ச்சியோடு எங்களுக்கு இந்த கருத்தை பதிவு செய்துள்ளார். உண்மையே தரமான பொருட்களுக்கு எப்பவும் சந்தையிலே நிலைமான வாய்ப்பு என்பதனை பயனாளிகள் கூறுவதன் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியது. உங்களுடைய தொழில் வாய்ப்பு மேலும் வளர எங்களுடைய வாழ்வு. உங்களுடைய பொருட்கள் பதிவு செய்யப்பட்ட பொருட்களாக இருக்கிறது. தூள், இதனை நீங்களே தயாரித்து விற்பனை செய்கிறீர்களா? இதனை எவ்வாறு தயாரிக்கிறீர்கள்? அந்த செய்முறையாக சொல்லுவோம். இந்த உங்களுடைய இந்த பொருட்களை வேறு எந்த கடைகளுக்கு நீங்கள் விற்பனை செய்கிறீர்கள்? உங்களுடைய தூளினுடைய அருமை பெருமை தெரிந்து கல்யாண மண்டபங்களுக்கு உங்களுக்கு நிறைவான ஊழல்கள் வாரதா? அதனை நீங்கள் தனியாகவே இந்த தூளை தயாரித்துக் கொள்வீர்கள் அல்லது உதவிக்கு? இது உங்களுடைய மகளினுடைய கைவண்ணம். என்ன பெயரில் இந்த பொருளை விற்பனை செய்கிறீர்கள்? யாழ்ப்பாணம் கறி மிளகாய் தூள் 151/74 ஆத்திசூடி வீதி, கந்தர்மடம், யாழ்ப்பாணம் என்று தன்னுடைய சிறு கைத்தொழில் முயற்சியை தன்னுடைய தொழில் வியாபாரத்தை பதிவு செய்து கிராமங்களுக்கு ஏற்ற வகையிலே தன்னுடைய பொருளை விற்பனை செய்து கொண்டு வருகிறார். நிச்சயம் இந்த தொழில் முயற்சியினுடைய தன்னுடைய மகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்றார். நிச்சயம் அவருடைய வாழ்த்துக்கள். தன்னுடைய ஓனர்களாக கல்யாண மண்டபங்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரும் முக்கியமான கல்யாண மண்டபங்களுக்கு தன்னுடைய தூளினுடைய அருமை பெருமை தெரிந்து அதை கொள்வனவு செய்கிறார்கள். வாழ்த்துக்கள். உங்களுடைய தொழில் இன்னும் மென்மேலும் ஒரு பெரிய ஒரு தொழில் வியாபாரமாக மாற எங்களுடைய வாழ்த்துக்கள்.
இப்போ இதில் பார்த்துட்டு போனாங்க. திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா மோரில் ஒரு கொஞ்சம் தான் கிடக்குது. எல்லாம் வந்து ஆக்கள் வேண்டிட்டீங்கன்னா எவ்வளோத்தை கொடுக்குறீங்க மோர்? 50 ரூபாய்க்கு. என்னம்மா ஆக்கள் வேண்டக்கூடியமா இருக்கோ? சரிங்க, வியாபாரமாக செய்கிறீங்களா இல்லை ரெண்டே கண்டு இங்கே செய்தீங்களோ? நாங்கள் நவீன முறையில் இருந்து பாரம்பரிய முறைக்கு வர வரணுன்றதுக்காக இதுகளை செய்து பொதுமக்களுக்கு கொடுத்து கொண்டு வரீங்க. நீங்கள் இது எங்கேயோ தொழிலாக செய்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு கண்காட்சிக்கு வந்து செய்த நீங்கள். நன்றி அம்மா. வணக்கம் அம்மா. அம்மா இந்த இடம் அரண். இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் நீங்களே உற்பத்தி செய்தீங்களோ? இது என்ன உணவுப் பொருட்கள்? இது வந்து குக்கீஸ். இது வந்து ரவையில் செய்கிறது. ரவையில் முட்டை எல்லாம் போட்டு செய்கிறது. வீட்டில் இருக்கிற அவன் இருக்கிறபடியாக வண்டியெல்லாம் எல்லாம் நீங்களே செய்கிறீங்க. இந்த கேக்குகள் கேக்கெல்லாம் அவனில் தான் செய்கிறது. மிரக்கறி கேக், தக்காளி இதெல்லாம் நீங்களே செய்கிறீங்க வீட்டில்? இதெல்லாம் உங்களுக்கு விற்பனை செய்கிறதுக்கெல்லாம் வசதிகள் இருக்கோ? வீட்டில் வந்து வேண்டுறீங்களா கடையில் கொண்டு கொடுக்குறீங்க? கடையில் கொடுக்குறது. கடையிலுக்கு நம்ம யாருக்கு விரும்பி வேண்டிட்டோமோ பரவாயில்ல. உங்கள்கிட்ட வந்து தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட வேண்டுறேன்னா என்னென்ன வேண்டிக் கொள்ளலாம்? நம்பர் இருக்குது, கண்டக்ட் நம்பர் இருக்குது. எந்த உங்களோட அட்ரஸ் அப்படி வச்சுருங்க. 25 லோட்டஸ் ரோட் 6. சரி, நன்றி அம்மா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் வந்து இந்த பென்சில் ஆர்ட்ஸும் வந்து செய்யணும். இவர்கிட்ட தொடர்பு கொண்டு நீங்கள் வேணுமெண்டா பெற்றுக்கொள்ளலாம். இதுகள் இது என்ன ரேட்டில் இந்த படங்கள் மாதிரி செய்து கொடுக்கும்? இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வியாபாரங்கள் மேற்கொள்கிறது வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. எல்லாரும் வந்து விரும்பி வேண்டிக் கொள்ளிக்கணும். இதில் இன்றைய தினம் இந்த கண்காட்சிக்கு சாமான் கொண்டு போடணும்னு சொல்லி இந்த அம்மா வந்து தண்டை வேண்டி வந்து இதில் போட்டிருக்காங்க சந்தைப்படுத்துறதுக்காண்டி. நீங்கள் வியாபாரமாக செய்கிறீங்களா இல்லை இன்றைக்காண்டி கொண்டு வியாபாரமா வீட்டில் எதுவும் செய்கிறீங்க? சரியம்மா, நன்றி. செய்து கொடுப்பீங்க? பார்த்தீங்கன்னா எங்களோட யாழ்ப்பாணத்திலேயே உற்பத்தி செய்யப்படுகிற பசுவிலேருந்து உற்பத்தி செய்கிற பொருட்களை தான் இந்த அம்மா காட்சிப்படுத்தியிருக்கா. இந்த அம்மாவோட கதைப்பம். வணக்கம் அம்மா. நீங்கள் இதெல்லாம் உங்களோட சுயதொழிலில் செய்யது கொண்டு வரீங்களோ? நேரடியான பண்ணையிலேருந்து இருக்கிற பால்லேருந்து உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள் இங்கே இருக்கு. எவ்வளோ காலம் செய்கிறீங்க? கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டுலேருந்து நாங்கள் பால் பண்ணி செய்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்குமா பால் பொருட்கள் உற்பத்தி செய்கிறோம். நீங்கள் இது போடுறதுக்கு எவ்வளோ இன்னல்களை எதிர்நோக்கிறீங்கள்? உங்களுக்கு இது உற்பத்தி செய்கிறதுக்குன்னா தெரியும் தானே, பொதுவாக வந்து லோனுகள் வசதிகள் பெரும்பாலும் எல்லாரும் கேட்குறது இன்னல்களை அனுபவிச்சிருக்கிறது. அப்படி இன்னல்கள் வந்து நாங்கள் இந்த முயற்சிகள் தான் கூடுதலாக போட வேண்டிய வறுமையை தவிர இன்னல்கள் வந்து நான் நிறைய அனுபவிக்கிறேன். இன்னல்னு சொல்கிறதுக்கு இல்லை, கொஞ்சம் முயற்சிகள் கொஞ்சம் கூடுதலாக எடுக்க வேணும் ஆரம்பத்தில். இப்போதைக்கு நான் அந்த முயற்சி எடுக்கிற கட்டத்தில் இருக்கேன். தனியாக தான் இருந்து செய்கிறீங்களோ இல்லாட்டி எங்கள் ஃபேமிலியே நாங்கள் ஃபேமிலியாக செய்துட்டு வரீங்க? என்ன மாதிரி சந்தைப்படுத்துகிற வசதியெல்லாம் உங்களுக்கு இருக்குதோ? என்னுடைய உற்பத்தி பொருட்களுக்கு வேர்ல்டு லெவலில் சந்தைப்படுத்துறது எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் நான் செய்கிறேன். நெய் எல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. பன்னீர் வந்து வடக்குலேயே என்னுடைய பன்னீருக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. வடக்கில் இருக்கிற எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் என்னுடைய பன்னீரை நீங்கள் வாங்கலாம். அதே போல் எனக்கு ஒரு அவுட்லெட் ஒன்று இருக்குது இன்னும். அந்த அவுட்லெட்டில் நீங்கள் என்னுடைய உற்பத்தி பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதான் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தண்ட சுய முயற்சியில் தான் ஒரு மாட்டு பண்ணை வச்சு அதிலேருந்து இதில் செய்கிறான்றது உண்மையாக ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஒரு மிகவும் ஒரு எவ்வளவோ ஒரு கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் செய்கிறது. இப்படி போட்டு இவ்வளோ அது ஜூஸில் அடிக்கிறதுக்குண்டா அந்த மிஷின்களெல்லாம் போன்றோணும். அதெல்லாம் என்ன மாதிரி உங்களுக்கு? எல்லாமே நாங்கள் எங்களுக்கு வங்கிகளோடான கடன்களினூடாக நாங்கள் மெஷினரியல் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்று எல்லாம் ப்ராப்பராக செய்துருக்கீங்க. சந்தோஷமாம்மா. உங்களோட தொழில் இன்னும் மேலும் வளர வாழ்த்துக்கள். வணக்கம் அம்மா. நீங்கள் என்னென்ன பொருட்கள் உற்பத்தி செய்கிறீங்க? நாட்டு சூழ்நிலையால் கருவாடுகள் எடுக்க கொஞ்சம் போய் வர கஷ்டமாக செய்கிறீங்க குறைவு. அது கொஞ்சம் வத்தல்கள் காய விட்டு சேர்த்து பண்ணுறாங்க. பாவக்காய்கள், மோர் மிளகாய், தெத்தல் மிளகாய் வந்து அவிச்சு காய விடணும். மோரில் தான் அவிக்கிறதா? மோரும் உப்பு போட்டு அவிக்கிறது. மற்ற குண்டங்கத்தையும் நான் வீட்டை வளர்க்குறேன். இதுக்கு நான் நிறைய கொண்டு நாங்கள் எல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு. குண்டங்கத்திரிக்காய் உங்களுக்கு சேல்ஸ் ஆகிடுச்சு. மற்ற உடனே நான் வீட்டை செய்கிறேன். நானும் வீட்டை பிள்ளைகளும் குடும்பமாக செய்யணும். பிள்ளையெல்லாம் செய்யணும். என்னம்மா உங்களுக்கு இந்த பாவக்காய்கள் மற்ற மிளகுதிரி செய்கிறதுக்கெல்லாம் இந்த மூலப்பொருட்கள் கிடைக்குமா? பாவக்காய் வந்து ஒரு விலை குறைவான நேரம் வேண்டி போட்டு வச்சு பிறகு விலை கொண்டு வீட்டினாங்க. பாவக்காய் விலை குறைவாங்க. அது நிறைய கூட கொஞ்சம் நான் வரும். அதுக்குரிய மாதிரி தான் விலை விற்கிறாங்க. எவ்வளவு காலம் இது பதப்படுத்தி வச்சா இருக்கும்? இது கூட ஒரு 2 வருஷத்துக்குள்ளே இருக்கும். பாவக்காய் பல வளமையாக
மோர் மிளகாய் நான் வச்சா 3 வருஷம் வச்சிருப்பேன். 3 வருஷம் மாளிகை போட்டு தொப்பியில் நாட்டி மாளிகை போட்டு வச்சிருக்கலாம். இதாக இருக்கும். எந்த இடத்துல வந்து உங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம்? நான் அரியால வெளியேறம்பி வீதி ஆ ரோட்ல அரியாலை. நன்றி அம்மா. வணக்கம் அம்மா. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கௌரி பசுமை தோட்டம்னு சொல்லி பேனர் போட்டு வச்சுருக்கா. அம்மா என்னென்ன பொருட்கள் உற்பத்தி செய்கிறீங்க? என்னம்மா இவங்களோட உற்பத்திகள்? நான் 2000 ஒரு தொடங்கி ஆரம்பிக்கிறேன். 2 வரைக்கும் செய்து வந்துருக்குறேன். நான் கூட்ட செய்த பசலை கலை சிலை மற்ற 10 நிமிடம் தக்காளி கண்டு வீட்டு தோட்டத்தில் தான் அந்த மரக்கறி நம்பிக்கிறேன். கிழங்கு எல்லாம் எங்கே விட்டாலும் செய்யணும். வாழைக்காய் இந்த எல்லாரும் பார்த்தா இந்த கண்டுகள் வந்து விரும்பி வேண்டிக்கொண்டு போகணும். இது என்ன கண்டுகள்? இந்த கண்டு இன்சூரன்ஸ் இது வறுத்து சாப்பிட்றே இல்லை. வறுத்து சாப்பிட்றது டயபெட்டிக்காரர். இது சர்க்கரை பண்ணி இது வறுத்து சாப்பிட்றது, சாப்பிட்டு சாப்பிட்றது. இது மணி தக்காளி அல்சருக்கு பழம் சாப்பிட்றது, இதை வறுத்து சாப்பிட்றது. அப்போ எல்லாம் மூலிகை கண்டா தான் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் மூலிகை. இது என்ன வருத்தத்தை சாப்பிட்றது? இது அல்சர். அல்சருக்கு. இது இது டயபெட்டிக்காரன் டயபெட்டிக்கு சாப்பிட்டு சாப்பிட்றேன். சாப்பிட்டு இது இல்லையா அப்படிங்க சாப்பிட்டு சாப்பிட்றேன். சாப்பிட்றேன். அது கிழமையில தான் சாப்பிடுவாங்க. எல்லாமே அது வறுத்து சாப்பிட்றோம். இல்லை அதில் சேர்த்து வறுத்து. அப்போ நீங்கள் இதுக்கு ஒரு விளக்கம் சொன்னீங்க, சிவப்பு கண்டோடம் கிடைக்காது என்று சொல்லி சொன்னீங்க. கண்டு சைடில் ஒரு இடம் இல்லை. இந்த பச்சை தான் கூட கிடக்கு. பச்சை தான் கூட கிடக்கு. நான் இந்த சிவப்பு கண்டு ஒரு வந்துடாங்க வந்து எந்த உடப்பையில் மசாலா போட்டு இது வரைக்கும் உற்பத்தி ஆகிறேன். இந்த அதிலே வட்டி வட்டி இதெல்லாம் நீங்கள் செய்த பசலையோ? கூட்ட சொல்லும்போது நானாக தயாரித்து செய்கிறேன். ஆட்டர் மாட்டர் கோழி எல்லாம் செய்யலாம். பசங்க குப்பையெல்லாம் நான் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரத்தை சொல்லி எடுத்து தான் நான் வச்சு நானாக தான் 2 மாதம் செய்து அரிச்சு பவுடராக இருக்கிறேன். ஆனால் இந்த பவுடராக விற்பனை செய்வேன். கட்டையானது இந்த வீட்டு போடுவேன். இது தண்ணியா இருக்கிறது அதெல்லாம் நம்ம எனக்கு தண்ணி உப்பு தண்ணி எங்கள் வீட்டு தோட்டத்தில் தான் உப்பு தண்ணி. அதை நான் வெளியாலாம் எடுக்கிறேன். இல்லை இது என்னன்னு கேட்டவர்? இது தேங்காயம் இல்லை இது தண்ணி இது 3G கேன்சர். இது 3G கேன்சர். இங்கே வருங்க 3G கேன்சர். கத்திரிந்த கண்டு கத்திரிமிடாக்காரி புல்பண்டெல்லாம் நோய் வந்தால் இதை நாங்கள் அறுநூற்றல் எடுத்து அது அறுவாசி எடுத்து குடிச்சு வருவோம். கொடுக்க வேணும். அறுவாசி எடுத்துதான் 1 லிட்டருக்கு விட்டு ஸ்ப்ரேயில் அடிச்சு விட்டோம்னா கிழமை நாங்கள் அடிச்சு வந்தால் அந்த பூச்சி வண்டியெல்லாம் போடும். இது 5 லட்சம். இது 5 லட்சம். இது எவ்வளோ விற்கிறீங்க ஒரு போட்டு? இது 250 ரூபா. நானாக தான் தயாரிக்கிறேன். எல்லாம் நீங்கள் தான் தயாரிக்கிறீங்க. 250. இது 300 ரூபா. இது இஞ்சி இது பச்சை மிளகாய். அதெல்லாம் வீட்டை பெரிய இதாக வச்சு விற்கிறீங்க. நானாக தான் தயாரிக்கிறேன். எவ்வளோ உங்களோட இடம்? சாயந்தரத்து அம்பாவி விநாயகர். இது என்னம்மா இந்த பெரிய இலையோட இருக்க ஆண்டு? கற்பூரவள்ளி இவ்வளோ பெரிய இலையோட இருக்கோ? இப்போ இந்த பசலை இருக்கല്ലോ. ஓ பசலைக்கு தானுங்க நம்ம தான் அடிக்கிறது. பசலை கூட இருக்கല്ലോ. இதெல்லாம் சின்ன சின்ன எல்லாத்தையும் இருக்கும். ஆனால் இது எந்த பசலையெல்லாம் குடும்பம் அடிக்கிறது. அந்த கண்டட பாருங்க. பசலை செய்யறாங்க. பசலை செய்யறேன். சரி சரி. அவன் கம்மல் வாரியல் எல்லாமே எனக்கு தரல. அவையிலான அவ்வளவு 27 சோப்பித்தான் வச்சு விடுறாங்க. எல்லாமே நம்ம எனக்கு தண்ணி பிரச்சனை, மண் பிரச்சனை எல்லாம் டப்பையெல்லாம் தோட்டம். எல்லாம் டப்பையெல்லாம் தான் தோட்டம். நல்ல ஒரு முயற்சியாளர் நீங்கள். நான் 2000 எனக்கு 7 முறை நாளைக்கு 2 முறை அடிக்கப்பட்டேன். அப்படி இது மேலாட்டிக்கு நான் அப்படியே விடாமல் செய்திருக்கேன். சரியம்மா, நன்றி. உங்களோட இந்த இது இன்னும் மேலும் வளர வாழ்த்துக்கள். வணக்கம் அக்கா. நீங்கள் என்ன இன்றைக்கு உற்பத்தி பொருட்கள் ஒன்று காட்சிப்படுத்திருக்கிறீங்க? தூள் மட்டும்தான். நீங்கள் என்னென்ன உற்பத்தி பொருட்கள் வச்சிருக்கிறீங்க? கொண்டு வந்தீங்க. என்னம்மா உங்களுக்கு இந்த நுகர்வு ஆக்கள் வந்து வேண்ட சந்தைப்படுத்தல் வசதிகள் அனுப்புகிறீங்க? பரவாயில்ல. சந்தைப்படுத்துகிற வசதிகள் எல்லா காலமும் எடுப்பினோமா இல்லாட்டி சீசனுக்கு மட்டும்தானே? அப்படி எல்லா காலமும் எடுத்துக்கொண்டு இருப்பீங்க. ஆனால் சொல்லி நான் ஸ்ரீலங்கா தூள் வந்து உரைப்பு கூட வெளிநாடுகளுக்கு எடுக்க மாட்டோம் இல்லாமல் அவையில் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்து கொடுப்பீங்க. உங்களை தொடர்பு கொள்றதுன்னா உங்களோட அட்ரஸ் சொல்ல முடியுமா? அக்காவோட தொடர்பு கொள்கிற வாட்ஸ்அப் இலக்கமும் அவன் அட்ரஸும் இதில் இருக்குதா? சரி அக்கா, நன்றி. வணக்கம் அக்கா. நீங்கள் என்ன இதில் பொருட்கள் விற்பனை செய்கிறீங்க?
செல் பண்ணுறேன். இது வந்து கோல்ட் பிளேட்டட் ஆன்டிட்ராடி அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜுவல்ஸு. இதில் 2 வெரைட்டிஸாக இருக்குது. ஒன்று குவாலிட்டி வந்து குட் குவாலிட்டியும் இருக்குது, ப்ரீமியம் குவாலிட்டியும் இருக்குது. இதெல்லாம் காலேஜ் கேர்ள்ஸுக்கு, ஒர்க் உமன்ஸுக்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட். இது ஆக கூடின விலை என்ன விலை, ஆக குறைஞ்ச விலை என்ன விலை? ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1200 ஸ்டார்ட் பண்ணிது. 1500 தான், அதில் 1600 லாஸ்ட்டு. கூடின ப்ரைஸ் உண்டா? எல்லா ஜுவல்ஸும் இருக்குது உங்கள்கிட்ட, இல்லாட்டி யாரும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது? பிரேஸ்லெட் அண்ட் நெக்லஸ், நெக் பீசஸ். இது எந்த இடத்துல வந்து அவங்கள்ட்ட பெற்றுக்கொள்ளலாம்? நான் ஆன்லைனில் செல் பண்ணுறேன். என்னோட ஐடி வந்து பவ்யா ஷைன். இது இல்லை, டிக்டாக் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம். இதில் எடுத்து அக்காட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாமா? நீங்கள் தேவையான ஆக்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தா அக்காட்ட தேவையான பெற்றுக்கொள்ளுங்கள்.